Dear friends, very happy morning friends. Friends, எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு செடி அவரை வச்சுருந்தேன் நண்பர்களே. செடி அவரை ஒரு 3 கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ணியிருந்தேன். ஆமாம் நண்பர்களே, அதில் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையான பூச்சி, அந்த பூச்சி வந்து இந்த இடையில இருக்க சாறுகள்லாம் அப்படியே உறிஞ்சுது. இந்த பாருங்களேன், இந்த பாருங்க உறிஞ்சி இலை இந்த மாதிரி இருக்குது. இந்த இங்கே இந்த இலையை பாருங்களேன், இப்படி கருகின மாதிரி கேட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இலையும் கருகின மாதிரி இருக்குது. இந்த இதுலேயும் இந்த பாருங்கள், இந்த இதுதான் உள்ள காட்டுறேன் பாருங்கள், கறி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வகையான பூச்சி வந்து இந்த சாரை உறிஞ்சுது, இலையில் இருக்க சாரை உறிஞ்சி இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படியே கவனிக்க விட்டோம்னா இந்த என்டையர் பிளான்ட்ஸில் உள்ள சாரெல்லாம் சாப்பிட்றோம். அந்த பிளான்ட்டும் அவ்வளோதான், அது இறந்துடும். ஆமாம் நண்பர்களே, அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க ஒரு ரெமடியல் ஆக்ஷன் ஒன்று எடுக்க போகிறேன். ஆமாம் நண்பர்களே, ஒன்றும் இல்லை, அதாவது தயிர், நல்ல தயிரை புளிச்ச தயிரை டைலூட் பண்ணணும், மோர் மாதிரி. இந்த பாருங்கள், மோர் கசல், இந்த பாருங்கள், இது அப்படியே இந்த மோரை நல்லா புளிச்சிருக்கணும். புளிச்சது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்க அந்த பூச்சி இந்த இலையில் இருக்க அந்த அந்த பச்சையத்தை சாப்பிடாது நண்பர்களே. இந்த பதிவு தான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ரெக்கார்டு பண்ண விரும்புகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே மாடி தொட்டி ஒரு கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன், அப்படியே காட்டுறேன். நேற்று ஓரளவுக்கு மழை பெஞ்சு நண்பர்களே. ஆமாம், அதனால் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிளான்ட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தரேன் உங்களுக்கு. அந்த பாருங்கள், புதுசாக கத்திரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி தரேன் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் போவோம். இந்த பாருங்கள், ஆக்சுவலாக இதுக்கு ஸ்ப்ரேயர் இருக்குது, நான் ஒரு ஆள் தான் அதை ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் என்ன பண்ணி நல்லா கொஞ்சம் பெரிய கண்டாக தான் வந்துடுச்சு. சின்ன கண்டாக இருந்தாக்க, இது மாதிரி கண்டாக இருந்தாக்க, இது மாதிரி சின்னதாக இருந்தாக்க ஸ்ப்ரே பண்ணலாம். இது நல்லா ஊற்றியே விடலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா எல்லா பக்கம் போகும். இருந்தாலும் ரெண்டு நிறைய இருக்குது, கரைசல் இருக்குது. அதனால் கையிலேயே இப்படியே மோந்து ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், மோந்து அப்படியே அது மேலே கையிலேயே கூட தெளிச்சு விடலாம், ஊற்றியே விடலாம். ஸ்ப்ரே அடுத்த ஈவினிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. அதனால் நான் இப்படி ஊற்றி விட்டு நான் போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் ஸ்ப்ரேயரில் ஊற்றணும், அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் இப்போதைக்கு இப்படி ஊற்றி விட்றேன். புளிச்சிருக்கணும் நண்பர்களே, நல்லா புளிச்சிருக்கணும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஊற்றலாம். அடுத்தப்போ இப்போ இதுக்கு ஊற்றுறேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். என்ன அடுத்த வீடியோவில் வேறு பிளான்ட்டுக்கு அந்த பாருங்கள், இதை பார்த்தீங்களா, இதில் பாருங்களேன், இதில் இந்த இலையில் பாதி இலையை சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த இலையில் ஃபுல்லாக இருக்குது இலை, இந்த இலையில் பாதி இலையை சாப்பிட்டுச்சு பாருங்கள். அந்த விட்டில் பூச்சி, இதை சாப்பிட்டது விட்டில் பூச்சி. அதில் வந்து சக் பண்ணுறதுக்குனே ஒரு இன்ஜெக்டர் இருக்குது. அது வந்து அப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த இதை சக் பண்ணி எடுத்துரும், அந்த பச்சையத்தை, திரவத்தை, அதில் இருக்க திரவத்தை. அதுக்கான ரெமடி ஆக்ஷன் தான் நண்பர்களே, புளிச்ச மோர் நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைலூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா அது செடியை இறந்து போனாலும் போயிருக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் நல்லா டைலூட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ்லேயே கண்ட்ரோல் ஆகிரும், இல்லைன்னா 3 டைம்ஸ் கொடுங்க. இது வந்து இந்த சத்து பூச்சி விரட்டி அதுதான் நான் இந்த மூலமாக சொல்கிறேன் நான். ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியுமே செப்பரேட்டாக தருவோம் ஒரு வீடியோ அப்படின்றது அப்படியே பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், அடுத்தாப்பில் இந்த கத்திரியை தரேன். இந்த பாருங்க, கத்திரி ஆடி படத்துக்கு வச்ச கத்திரி தான். இந்த கத்திரியில் இந்த பாருங்க காய் காய்ச்சிருச்சு. இந்த பாருங்க காய்
ஒயிட் கலர் கத்திரி. இதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. இந்த பாருங்க, இன்றைக்கி புத்த ஒரு 3 கண்டெய்னரில் இப்போ ரோசஸ் இந்த பாருங்க. ஆமாம், இன்னும் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் இதில் உள்ளதை மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஹேப்பி கார்டனிங் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ ஹாப்பி Friday, because today it is Friday. Thank you so much, dear friends.